भक्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய மனசாந்தியோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் பார்த்தோம். அதே மாதிரி ராகு கேதுக்கான பெயர்ச்சிக்கான பலன்கள் பார்த்தோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக ரீசன்ட் பாஸ்டாக நடந்திருக்கக்கூடிய அந்த திருப்பூர் சம்பவம் மாட்டம், இப்போ ரீசெண்டாக வேன் இடிக்கக்கூடிய சம்பவம் மாட்டம், இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் என்னுடைய ஓன் சேனல்லையும் நிறைய கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறதே வந்து ரொம்ப வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ரம் அடைகிறது. எப்போது 14ஆம் தேதியிலிருந்து சனி வக்ரம் அடைகிறது. ஸோ இப்போ 14ஆம் தேதியில சனி வக்கரம்னா எவ்வளோ நாள்? 135 நாட்கள் இந்த சனி வக்கரமாகவே இருக்க போகிறது. எந்த இடத்துல வக்கரமாக இருக்குது? மீனத்தில் வக்கரமாக இருக்க போகிறது. இப்போ மீனத்தில் வக்கரமாக இருந்தது அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு கோல்டன் டைம், கோல்டன் ஈரா அப்படின்னு சொல்லலாம். அது யார் யாருக்குன்னு கேட்டால், மெயினாக விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு அமேசிங் டைமிங். ஜாதகத்தில் இயல்பாகவே நல்ல ஒரு காசு பணம் புழங்கக்கூடிய பிராப்தம். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆகும். லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லுவோம் அந்த பொண்ணை. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா நிறைய பாதிப்புகள் தான் கொடுக்கும். 80% ஆஃப் த ஜாதகங்களில் சனி வக்கரமாக இருக்காது. சனி நேர்கதியில் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுதும் சனியுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது வக்ர பார்வையாக சில இடங்களை பாதிக்குது. எந்தெந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மதுரை, பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் பயங்கரமான பிரச்சனைகள் நிறையா. இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட், இந்த பிரிட்ஜு கீழே விழுகிறது, மெடிக்கல் காலேஜில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் ஆர் இயற்கை எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், பசங்களை போட்டு துன்புறுத்துறது, அது எப்படிப்பட்ட துன்புறுத்தல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 50-60 நாட்களுக்குள்ளே நீங்கள்லாம் கண்கூடாக பார்ப்பீங்க. அதுலேயும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சென்னிமலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் மெயினாக மடாதிபதிகளுக்கு பாதிப்பு. அதே மாதிரி எந்தெந்த சுவாமிஜி இருக்காங்களோ, இல்லை ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காங்களோ, அந்த இடத்துலலாம் பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக எந்த இடத்துல காலேஜு, ஸ்கூலு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள். ஜட்ஜு ஆர் எனி கைண்ட் ஆஃப் கோர்ட் சினாரியோவில் பாதிப்புகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த தாக்கம் வரும். நீரினால், நெருப்பினால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த இடங்கள்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாகவே இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொன்னோன்னா, மணிகண்டன், சுப்பிரமணியம், கார்த்திக், அப்புறம் வேல் முருகன், சண்முகம், இந்த மாதிரி முருகன் பெயர் கொண்ட நபர்கள், சக்திவேல், இந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அதிகமான பாதிப்புகள், இல்லைன்னா பேசு பொருளாக இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது மதுரை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நிறைய பிரச்சனைகள் பார்ப்போம். அதாவது கலவரங்கள், ரிலீஜியஸ் ஃபைட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் பெரிய ஒரு பிரச்சனை, இவங்க அவங்கள வெட்டிட்டாங்க, இந்த மாதிரி ஒரே சம்பவமாக தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட இடங்களில் பேட்டை அப்படிங்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புறம் என்று முடியக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் ஜென்ரலைஸாக சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இப்போ பார்வை பலத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் உட்காந்துருக்கார், எங்கேயா ரிஷபத்திலே உட்காந்துருக்கார். ஸோ அடுத்த 1.5 மாதத்துக்கு ரிஷபம், கன்னி, அதுக்கப்புறம் மகரம், இந்த 3 ராசி லக்னங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளாக இருக்கும். எப்படின்னா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் சில பேருக்கு தலைவலி, மைக்ரேன் அட்டாக், சில பேருக்கு கண் உபாதைகள், சில பேருக்கு யூரினரி பிளாடர் இஷ்யூஸ், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய ஃபுட் இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி பாதிப்பு, சில பேருக்கு யூரினரி இஷ்யூஸ், இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். பெண்கள் எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய திருப்பூர் இன்சிடெண்ட்லேருந்து, காஞ்சிபுரம் இன்சிடெண்ட்லேருந்து,
இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பாதிக்கும். ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்கிறது தான் திருப்பூர். அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள், இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மெயினாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள், அதாவது குற்றவியல் சம்பவங்கள், அவங்கள போட்டு அடக்கிறது, கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள், கார்கள், இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க சார் பிரிட்ஜு, இனோவேஷன் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜில் பாதிப்புகள் கொடுக்கும். சில விஷமிகள் செய்யக்கூடிய ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாகும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலைஸாக பார்த்தோன்னா இந்த மாதிரி இப்போ 12 ராசிகளுக்கும் ஒரு சில நல்லது நடக்கும், ஒரு சில தீமையான விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி நல்ல கதியில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா உங்களுக்கு நடக்கூடியது கெட்டது மட்டுமே. சனி ஒருவேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். அதில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாமே ஒரு வேளை சனி வக்கரமாக இருந்தது உங்கள் ஜாதகத்தில்னா மேஷம், சிம்மம், தனுசுக்கு அமேசிங் சேஞ்சஸ் நடக்கும். ஒருவேளை வீட்டில் நண்பர்களுடைய யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க, இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, கல்யாணம் ஆகணும், வெயிட் பண்ணுறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, புதுசாக ஐடி ஒரு நிறுவனம் தொடங்கணும், ஒரு புதுசாக வண்டி வாங்கணும், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, நம்ம பண்ணலாமான்னு கேட்டால் ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம், மகரம், கன்னி, இந்த 3 ராசிகள் அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 1.5 மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சரி, முக்கியமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், வேலை ஆரம்பிக்கணும், ஒரு கடன் வாங்கணும், கடன் கேட்கணும், கடன் அடைக்கணும், ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், குடும்பம் ஒன்று சேரணும், இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நம்ம தப்பிப்போமா அப்படின்னா ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக உங்களுக்கு மீனத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்ததுன்னா மிதுனம், துலாம், கும்பத்துக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம். இன் ஜென்ரல் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பண்ணதையே 2 தடவை பண்ணுற மாதிரி வரும். சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயத்த 2 தடவை பண்ணுற மாதிரி. எவ்வளோ தடவை ஒரே விஷயத்த பண்ணுறது? சனி வக்கரமாக இருந்ததுன்னா ஜாதகத்தில் இது ஒரு சூப்பர் டைம். உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்கும், வெளியூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க, சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், லவ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய பிராப்தம், எந்த குழந்தையை நீங்கள் இழந்தீங்களோ அந்த குழந்தை மறுபடியும் பிறக்கக்கூடிய, ஜனிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய ஸ்தானம், முதன்மையாக நீங்கள் மாறக்கூடிய ஸ்தானம், லீடர்ஷிப்பாக வரக்கூடிய ஸ்தானம். லைஃப் இந்த மாதிரி ஆங்கிளில் நமக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஃபிசிக்கலாக ஒரு ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் கோச்சார பலன்கள்ங்கிறது 60-70% அப்படியே தட்டும். இந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதாவது விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் கேது ரெண்டுமே சேர்ந்து இப்போது சிம்மத்தில் உட்காந்துருக்கு. செவ்வாய் இப்போ 28ஆம் தேதி ஜூலை கீழே இறங்க போகிறார், கன்னியில் இறங்க போகிறார். இது பேர் கிரக யுத்தம், போர் அப்படின்னு சொல்லுவோம். சனி வக்கரம் பெற்று டைரக்டாக பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுகுது. மெயினாக ஆண்களுக்கு பாதிப்பு, அதுவும் கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அதிகமான பாதிப்பு. ரிஷபத்தில் பிறந்திருக்கவங்களுக்கும் மகரத்துக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கோ பாதிப்பு. சில பேர் ஹெல்த்தில் மெயினாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. இது எல்லாம் நடக்குது. ஸோ இது எப்படிப்பட்ட விலைகள் கொடுக்கறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறும், என்ன பண்ணால் சால்வ் ஆகும்னு சொன்னோன்னா அது ஒரு ராசி லக்னங்களில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்தது. மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், நிறையா இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் நிறைய. ஒரு 5 மாதத்துக்கு ஒன்றும் சரியில்லை. டில் ஜனவரி வரைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனை, அதுவும் உலகளவில் பார்க்கும்போது டர்க்கி, இஸ்ரேல் மாதிரி இடங்கள் பாதிப்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமாக பத்திட்டு எரியக்கூடிய அளவில் சுனாமி, ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள் வரும். இந்த சைடு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா டொரனடோ, மெயினாக அந்த டெக்ஸஸ் மாதிரி இடங்கள் ஆகட்டும், சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆகட்டும், அதே மாதிரி வாஷிங்டன் ஆகட்டும், இதெல்லாம் அடுத்த 4-5 மாதத்துக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சனி வக்கரமாகட்டும், ராகு குரு கன்ஜங்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் இயற்கைக்கு எதிராக இருக்குது. இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ முதல் வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சனி வக்கரம் பெறதைங்க விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார். இப்படி இருக்கும்போது மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும். அடுத்த 6 மாதத்துக்கு இதுதான் பலன், இதுதான் நடக்கும்.
குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனை, ஹெல்த்தில் கண்ணு அல்ல முகத்தில் சில பேருக்கு ப்ராப்ளம், வீட்டில் வாழ்க்கை துணை மெயினாக பெண்ணாக இருக்கும் பொழுது உங்கள் ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம், உங்கள் கணவருக்கு சின்னதாக கண் ஆப்ரேஷனோ அல்லது பல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, தலைவலி, தலை சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம், குடும்பத்தில் பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் ஆகலாம், அதுவும் பெண்கிட்ட கொடுத்து நம்ம ஏமாறுற மாதிரியும், ஒரு பெருசாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி யாரோ நம்மக்கிட்ட ஏமாந்து நம்ம போய் பணம் கொடுக்குற மாதிரியும் இதெல்லாம் நடக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மெயினாக ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் இடமாற்றங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். நீங்கள் வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் யாரையும் நம்பி நம்ம பணம் கொடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தையும் நம்பி உள்ளே போகக்கூடாது. மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கால் பாதம் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம்னா என்ன அர்த்தம்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு அர்த்தம். அந்த சத்ருஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் உட்காந்துருக்க போகிறார். அடுத்த 45 நாளுக்கு ரணகலமாக இருக்க போகிறது. எதிரியோட பலம் ஓங்கும். ஒருவேளை சனி ஜாதகத்திலே வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, எதிரி காணாமல் போயிடுவான். ரெண்டுமே நடக்கும். போலீஸ் கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சர்ஜரி, வயிறு பாதிப்பு, வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் பிரச்சனை, சில பேருடைய வீட்டில் ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்க்க போகிறாங்க. மெயினாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுறோம், இதெல்லாம் தேருமா அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ஜாதகத்துடைய மெயினாக அந்த பலன்கள் பார்த்து தான் மற்ற விஷயங்கள் சொல்ல முடியும். கோச்சாரத்தின் பிரகாரம் இதெல்லாம் கொஞ்சம் சங்கடத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த இடத்துக்கு போய் நம்ம லோன் வைக்கிறோமோ அது நமக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரியும், சம்டைம்ஸ் நம்ம போகிற இடமே வந்து அந்த வாங்குகிற இடமாகட்டும் நிலமாகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு போனால் அந்த இடத்துல சண்டை, இது எல்லாம் கொஞ்சம் ரணம் ருணம் சத்ருக்கள் அப்படிங்கிறது ஓங்கக்கூடிய நிலைமைகளில் தான் நீங்கள் இருக்கீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். மேஷத்தில் பிறந்தாலும் சரி, மீனத்தில் பிறந்தாலும் சரி, 12 ராசிகள் 12 லக்னங்களில் பிறக்கக்கூடிய அத்துணை நபர்களும் சரணாகதி அடையக்கூடிய ஒரே இடம் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் தான். முருகப்பெருமான் சுப்பிரமணியன் வழிபாடு செய்கிறது தான் எதை எங்கே தொலைக்கிறோமோ அதை அங்கேயே தேடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இந்த நிலைமைகளில் ரொம்ப முக்கியமாக சுப்பிரமணியன் வழிபாடு தான் லைஃப்பை மாற்றி கொடுக்கும். முருகப்பெருமான சாட்சாத் சாஷ்டாங்கமாக நீங்கள் வழிபாடு பண்ணால் மட்டும்தான் வரும். முடிஞ்சால் சஷ்டி திதியில் விரதம் இருக்கணும். அடுத்த 6 மாதத்துக்கு தயவு கூர்ந்து இதை பண்ணுங்கள். பெரிய பாதிப்புகள், பெரிய சண்டைகள், இன்ஃபேக்ட் இந்த ஒரு கால டைம் பீரியடில் நீங்கள் வந்து வீட்டில் சண்டைன்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் போகும். ஆல்ரெடி டிவோர்ஸ் லெவலில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அதை பிரிஞ்சிருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். எல்லாமே வாழ்க்கையில் நல்லதுக்காக நம்ம பண்ணணும். இது வந்து அதாவது பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். முன்னாடியே இந்த ஜென்மத்தில் இப்படி நடந்திருக்கும், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் போவோம். தயவுசெய்து எந்த 12 ராசிகளில் யாராக இருந்தாலும் சரி வீட்டில் நாய் வளர்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த 6 மாதத்துக்கு கண்டிப்பாக அதன் மூலியமாக நமக்கு பாதிப்பு. பாசம் எங்கே போகும்? நம்ம கொடுக்குற பாசம் ஹஸ்பண்டுக்கு போகணும், ஒய்ஃபுக்கு போகணும். நாய் மேலே அதிகமாக பாசம் போச்சுன்னா ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட் வரும். ஏன்னா ஒரு அந்த கணமே நமக்கு எதிராக தான் வேலை செய்யும். வீட்டில் நல்ல காரியங்கள் பண்ணுறோம், இல்லை ஹோமம் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம்னா அந்த இடத்துல நாய் இருந்தால் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு போயிடும். யூ ஹேவ் நோ யூஸ் ஆஃப் இட். நீங்கள் படுற கஷ்டம் யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஆலய வழிபாட்டில் சுப்பிரமணியன் வழிபாடு, பக்கத்தில் முருகன் கோயில் இருந்ததுன்னா சஷ்டி அன்னைக்கு போய் விரதம் பண்ணிட்டு வாங்க, அல்லைன்னா கிருத்திகை அன்னைக்கு போயிட்டு வாங்க, விசாகத்து அன்னைக்கு போயிட்டு வாங்க. பண்ண நல்ல மாற்றங்கள் இருக்கும். இப்போ என்னன்னா ஒருவேளை சனி வக்கரமாகவே இருந்ததுன்னு வைங்க, செம்ம டைம். வீடு கட்டுறது, இருக்கிற வீடை விற்கிறது, பெரிய வீடாக கட்டுறது, மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, அருமையான மருத்துவராக நீங்கள் மாறுவது, போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, நிறைய பேர் குரூப் 4 ரிசல்ட்டில் உங்கள் பேர் வரும். இது எல்லாம் நடக்கும். செம்ம டைம் பீரியட். நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் பண்ணுவோம், ஆனால் அது நமக்கு வேற ஒரு ஆங்கிளில் நல்லது பண்ணி கொடுக்கும். ஒரு பெரிய பொறுப்பு, ஆஃபீஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு செப்பரேட் செக்மெண்ட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து எவ்வளோ நாள் கேட்டாலும் முடியாது. அதேமாதிரி டெப்யூட்டேஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி வேறு ஊருக்கோ அல்லது வேறு ஒரு பிளேஸ்க்கோ போகிற மாதிரி வரலாம். இல்லை மனைவியாக இருந்தால் கணவர் வேறு உங்களை பிரிஞ்சு ஒரு 3-4 மந்த்ஸ் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ஜாதகத்துடைய பிராப்தமே முதன்மையானது. ஆனால் இந்த டைம் பீரியட் உண்மையாக நல்லா இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறது. 1 மாதத்துக்கு சுக்கிரன் உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கார். நல்லதா கெட்டதான்னு என்ன சொல்கிறது? கெட்டது தான். ஏன் கெட்டது? ஹெல்த்தை போட்டு படுத்து எடுக்கும். ஒரே ஜுரம், ஒரே ஜலதோஷம்,
சம்டைம்ஸ் தலைவலி, காய்ச்சல், மைக்ரேன் அட்டாக், ஃபுட் பாய்சனிங், சிறுநீரக கோளாறு, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஜிலேபி சாப்பிட்டேன் சார் போய் படுத்துட்டேன் சார்னு சொல்கிற மாதிரி நடக்கும். இந்த ஜீரா ஐட்டம் எது சாப்பிட்டாலும் பிரச்சனை கொடுக்கும். ஸ்வீட் சாப்பிட்டா பிரச்சனை கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய எந்த குளிர்பானங்களை சாப்பிட்டாலும் சரி, எந்த பானங்களை சாப்பிட்டாலும் கண்டிப்பாக அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது. மினிமம் 3 நாள் ஜாலியாக போய் பலரசங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து டிவி உட்காந்து 3 நாள் டிவி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு துட்டு கட்டிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக பெண்கள் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துங்க. பெண்களுக்கு எதிரான நிறைய பாதிப்புகள் எந்த ராசி லக்னங்களுக்கு நடக்கும்னு பார்த்தா ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு தான் அதிகமாக நடக்கும். தயவுசெய்து பார்த்துங்க. உங்கள் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதிகமான குற்றங்கள், நீங்கள் வாயை திறந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறது, இதெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷம் அப்படின்னு வரும். அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் சிரிச்சா மற்றவனுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியேட் ஆகும். சனி வக்கரம் அடையும் போது இதெல்லாம் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா இருக்கணுமோ அவ்வளோ பத்திரமா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்குது, ஒரு சில விஷயங்கள் சரியில்லைனா ஓப்பனாக சொல்லணும். இதுதான் பிரச்சனை, ஐம் நாட் ரியலி ஓகே அப்படின்னு தைரியமாக சொல்ல கற்றுக்குங்க. யாரை நம்புறீங்களோ, யாரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். இப்படியே அமைதியாக உட்காந்து தான் எந்த விஷயம் நடக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, பலன்கள் அப்படி இருக்குது. கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அப்படி இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எந்த இடத்துல காட்டன் உற்பத்தி ஆகிறாங்களோ, டெக்ஸ்டைல் துணிமணிகள் அதிகமாக இருக்கும், பட்டுக்கு எது ஃபேமஸோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீரில் பாதிப்பு, தண்ணீரில் கண்டம், இதெல்லாம் இருக்குது. சரி, அதை விட்டுட்டோன்னு வைங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் போய் உட்காந்துருக்கும். ஜாதகத்தில் பொதுவாகவே சனி வக்கரமாக இருக்குது. எங்கே? மீனம், கடகம், விருச்சிகத்தில் இருந்தால் உங்களுக்கு சூப்பர் டைமுங்க. 100% ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஆண்மகனாக வருவார். அதாவது மருத்துவரே வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மருத்துவராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு வரலாம். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய கிராஜுவேட்டாக இருக்கலாம், சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பஞ்சாயத்தாகி கோர்ட்லேருந்து ஆர்டர் கிளியராக இப்போ வரும். அதனால் பூர்வீக சொத்து நமக்கு வந்து சேரும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்குமானா 100% சாதகமாக இருக்கும். எப்போது சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் இயல்பாகவே கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கும் பொழுது நடக்கும். இல்லைன்னா எதிராக தான் இருக்கும். மெயினாக ஹெல்த்தில், செஸ்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து சனி வக்கர நிலையில் உட்காந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஹெல்த்தில் செஸ்ட் பாதிப்பு, ஹார்ட் அட்டாக், சில பேருக்கு இந்த இரத்த குழாய்கள் பாதிக்கிறது, இதெல்லாம் கன்னி ராசி அல்லது லக்னங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். எந்த ஆணை நீங்கள் ரொம்ப நல்லவரும் நம்புறீங்களோ அது அவரே நமக்கு எதிராக இருக்கிறது. வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை, அதுவும் மெயினாக பசங்க உங்கள் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது. அடிதடி மாதிரி வீட்டில் பேசினா எப்படி சந்தோஷம்? சந்தோஷம் இருக்கிற இடத்துல ஒரு காமான, அமைதியான, சாந்தமான பேச்சு இருக்கணும். சிரிப்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். இப்போ சனி வக்கரம் அடையும் போது இதெல்லாம் காணாமல் போயிடும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம போய் தேடுற மாதிரி. எவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு சொல்லுங்கள், அது கிடச்சா பரவாயில்லைங்கிற நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் அதே சனி வக்கரம்னா இப்போ உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருக்குன்னு வைங்க, விருச்சிகத்திலையோ கடகத்திலையோ மீனத்திலையோ இருந்ததுன்னா 100% உங்களுக்கு போஸ்டிங் வரும். அரசியல்வாதிகளுக்கு அமேசிங் போஸ்டிங். ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஆட்சியே மாற அளவுக்கு சேஞ்ச் நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்துக்கு அந்த பலம் இருக்கும் பட்சத்தில். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வீடு வாங்குவீங்க, அமேசிங்கான வீடு. நிறைய பேர் கோவில் கட்டுவீங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க, நிறைய பேர் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். 1-2லாம் கிடையாது. அருமையான டைம் பீரியட். ஸோ கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இன்ஃபேக்ட் அது 80% வந்து சரியாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணோம். குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த டைம் பீரியடில் ஒரு ஐவிஎஃப் பண்ணுறேன் சார், ஐயூஐ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, குழந்தை பிறக்குமானா ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ தான் குழந்தை ஜனிக்கும், இப்போ தான் கரு உற்பத்தி ஆகும். 4 தடவை பண்ண சார், வேஸ்ட்டு சார், நடக்கலைன்னா இப்போ நடக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். எந்த குழந்தை? ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியா அப்படின்னு வைப்பீங்க. சாக்ஷாத் முருகப்பெருமானே பிறப்பார். இதெல்லாம் ஜாதகத்தின் பலன்கள் இப்படி இருக்கிறது. அடிபடும், சும்மா பட்ட இடத்துலேயே மறுபடியும் படுற மாதிரி இருக்குது. சனி வக்கரமாக இருக்கும்பொழுது பயணங்களில் கவனமாக இருக்கணும். மருத்துவமனையில் போகும்போது கவனமாக இருக்கணும்.
எதுலேயுமே தெளிவாக இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி, இல்லைன்னா சண்டை போடக்கூடிய நேச்சர், தூண்டுதல், அக்ரெஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கோச்சார பலன்களில் உங்கள் ராசி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இடையூறுகள் இருக்கும். வீட்டில் பெரியவங்கனால, ஒரு ஃபோர்ஸ்னால, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலைமைகளில் தான் ஓடின்னு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மெயினாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு. நல்ல மாற்றம். ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குது. ஒரு சிம்பிள் வேண்டுதல் தான். குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு ஜன்னல் பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டிக்கலாம், இல்லைன்னா கதவு பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் அது இரும்பில் பண்ணி கொடுத்தாலும் சரி, தப்பே கிடையாது, கண்டிப்பாக நடக்கும். அபாரமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியடாக உங்களுக்கு மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குங்கிறது தான் உண்மை, பார்த்துக்கணும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கு. பணத்தை கொண்டு போய் மாட்டிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்து சனி பார்வை வக்கர பார்வையில் உட்காந்துருக்கும் போது பெண் மூலியமான அவதி. உங்கள் வீட்டில் வாழ்க்கை துணைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒன்று கண்ணு பாதிப்பு, இல்லைன்னா பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சில பேருக்கு தலை பாதிப்பு, ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ், இதனால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஆகிறது, வண்டி வந்து ஏதாவது சேதமாகி அதை மறுபடியும் ரீவர்ஸ் பண்ணுறது, அதாவது மறுபடியும் அந்த வேலை பார்க்குறது, விலை உயர்ந்த பொருட்கள் வச்சிங்கன்னா களவு போகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தயவுசெய்து புரிஞ்சுங்க. வெள்ளி வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா வைரம் வச்சுருந்தீங்கன்னா, திடீர்னு யாராவது வீட்டில் வேலைக்காரங்க இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை தூக்கிட்டு போகிற மாதிரி வரும். ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்ஷ்மி என்ற பெயர் மூலியமான பிரச்சனைகள் வரலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல அடுத்த 45 நாட்களுக்கு செவ்வாய் போய் உட்காரப்போகுது. அதுக்கு முன்னாடி தூக்கம் இருக்காது. ஃபஸ்ட்டு அது வரைக்கும் தூக்கத்தை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். முடிஞ்ச ஒரு சிம்பிள் சொல்யூஷன், பெட்டு இல்லைன்னா பெட்ஷீட்டு தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கிங்க, பெட்டர். சில பேருக்கு கண்ணாடி காணாமல் போகும், சில பேருக்கு பணத்தில் பர்ஸை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவீங்க மறந்து, எங்கேயாவது ஏர்போர்ட்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம், காணாமல் போயிடும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கையில் வச்சுருப்போம், டக்குன்னு எங்கேயா கூப்பிட்டு வந்துருப்போம், இல்லைன்னா காணாமல் போயிடும், தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போகிறாருன்னா கண்டிப்பாக வீட்டில் நிம்மதியாக இருக்காது, வீட்டில் ஒரே ரணகலமாக இருக்கும். வீடு கட்டணும்னு போனீங்கன்னா அந்த இடத்துல வேணும்னே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு 2 பேர் வருவாங்க. நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், பிபி பயங்கரமாக அப் ஆகும், சில பேருக்கு ஆன்ஜியோ பண்ணுற மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் அப்படின்னா உற்பத்திக்கூடிய ஸ்தானம், தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாகும். யாராவது இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, தொழிலில் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு கொடுக்கும். அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது, இன்னும் அங்கே ப்ரொடக்ஷன் லைன் வந்து பாதிக்கப்படுறது, அங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். மெயினாக ஸ்கூலு, காலேஜு, கவர்மெண்ட் பேங்க்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள், ஆசிரியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கணக்கில் தப்பாப்போம், எலக்ட்ரிக்கல் லைனிங்கில் பிரச்சனை இருக்குது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் வரும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தாயாருடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது மட்டும் கிடையாது, அம்மாவுடைய ஹெல்த்துமே கவனமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் பயங்கர சண்டை, யாருனால? அவங்க அண்ணன் தம்பினால பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வேலையை ஆரம்பிக்கிறீங்க, நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஜாதகத்தில் இயல்பாகவே மீனத்தில் சனி வக்கரம் அல்லது ஜாதகத்திலே சனி வக்கரம்னா இப்போ உங்களுக்கு சூப்பர் டைமுங்க. சூப்பராக வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, ப்ரொடக்ஷன் லைனில் போவீங்க, புதுசாக தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பீங்க, அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய சொத்துங்கள் வந்து சேரும், மன திருப்தி ஏற்படும், வீடு சும்மா கம்பீரமாக வாங்குவீங்க, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் பக்கத்தில் வீடு அமையக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம், மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குழந்தைகள் இல்லாதக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம், இது எல்லாம் நடக்கணும். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் க்ஷேதபாவம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, குழந்தைகளை வந்து ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப போட்டு படுத்தி எடுப்பீங்க.
பெட்டை கழட்டிடுவீங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க, குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கூலாக அமைதியாக நீங்கள் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்க போக்கில் விட்டு மெதுவாக நிதானமாக அவங்களை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போகணும். நான் சொன்னது தான் செய்யணும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணுவீங்க, குரூப் 4 கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகிகள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். கல் மணல் கட்டுமானம் ஜல்லி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், உற்பத்தியாளர்கள், குவாரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் கோல்டன் டைமாக மாறும். நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இயந்திரங்கள், பெரிய பெரிய இயந்திரங்கள் வச்சு நடத்தக்கூடிய எல்லா விதமான தொழில்களும் நல்லா இருக்கும். சர்ஜிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. மருத்துவத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்டாக இருக்கீங்கன்னா செம்ம ஆப்ஷன். நீங்கள் தொடர சர்ஜரிலாம் வந்து மிரக்கல் மாதிரி நடக்கும். நீங்கள் தானான்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுலேயும் மெயினாக சிவகுமார், சுப்பிரமணியன், வேலுமுருகன், இந்த முருகன் பெயர் கொண்ட ஆட்கள், சக்திவேல், சண்முகன், இந்த மாதிரி பெயர் கொண்ட டாக்டர் மூலியமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதெல்லாம் லைஃப்பில் ஒரு மிரக்கல் கொடுக்கும். உங்களுக்கு புரியாது, எப்படி நடக்குன்னே தெரியாது, ஆனால் இதெல்லாம் நடக்கும். பியூர் பிளிஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிளிஸ் இருக்குது. ஸோ மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் ஏற்படணும்னு நம்ம வேண்டிக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லை கிராம தெய்வதைகள்னு சொல்லுவோம். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் மெயினாக இப்போ டைம் பீரியட் அடுத்த 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் தோண்டி போட்டுருவாங்க. இந்த குழாய் வந்து ரீஒர்க் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லுவோம்ல, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அப்புறம் ட்ரைனேஜோடைய வேலை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இடித்து போட்டு புதுசாக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே சத்தமாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீடு வாங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்கும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இடது பக்கம் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய லொக்கேஷன் ஆஃப் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்தோட லொக்கேஷன். முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் உங்கள் வீடு வாங்கணும்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வாங்குவீங்கன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். எப்போ சனி வக்கரமாக இயற்கையாகவே இருக்கும்போது. சனி வக்கரமாக இல்லைன்னா இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். மெயினாக செஸ்ட்டு பார்த்துங்க, பிரெஸ்ட்டு பார்த்துங்க. சில பேருக்கு இந்த கட்டி, சனி வக்கரமாக இருக்கும்போது கட்டி ரிமூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? உங்களுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருடைய சன்னிதானத்துக்கு செல்வது, அபிஷேகத்தை கொடுக்கறது, புதன்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அபிஷேகத்தை கொடுப்பது, முடிஞ்ச அந்த பிராகாரத்தை போய் 5 நிமிஷம் சுத்தம் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அழிக்க அது டவுட்டே கிடையாது. நீங்கள் எடுக்கணும், அந்த வேலையை எடுக்கணும், பண்ணணும், முயற்சி பண்ணணும்னா ஜெயிக்கும். மெயினாக பண வரவுகள் தாராளமாக இருக்கும். யார்கிட்ட இருந்து? அண்ணன் தம்பி மூலியமாக வர வேண்டிய பணம்லாம் இப்போ வரும். அந்த சிக்கல்கள்லாம் நிவர்த்தியும். நிறைய ஏற்றங்களும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 4 மாதம் 5 மாதத்தில் நடக்க போகிறது. இப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 1.5 மாதத்துக்கு எந்த நண்பரை நீங்கள் நம்புறீங்களோ, எந்த நண்பியாக இருக்காங்களோ, எந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ, எந்த பெஸ்டியாக இருக்காங்களோ, அவங்க உங்களுக்கு பெருசாக ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க. ரெடி ஆகிங்க. 100% கால் முட்டி சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதிப்புகள் கொடுக்கலாம். சார் விளையாட போனேன் சார், ஷட்டில் ஆடுறேன் சார், பேட்மிண்டன் ஆடுறேன் சார், ஆங்கிள் இன்ஜுரி ஆகிடுது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரலாம். உங்கள் நண்பருடைய ஃபோர்ஸ் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். எந்த நண்பரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே பாதிப்பு கொடுக்கும். தயவுசெய்து வீட்டுக்குள்ளே எந்த ஃப்ரெண்டையும், மெயினாக லேடிஸை யாரையும் உள்ளே விடாதீங்க. கடகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து புரிந்து கொள்வது வேண்டியது, எந்த லேடியாக இருந்தாலும் சரி, எந்த ஜென்ஸாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா அப்புறம் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐயோ ஐயோன்னு மொத்திக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை கொண்டு போய் தொலைக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா சிம்பிள், அது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறனால, இப்போ நான் ஒரு நகை வச்சுருக்கேன், இல்லை ஒரு வைரம் இருக்குது, நீங்கள் கொடுங்க, ஒரு மாதத்தில் நல்ல வட்டி கொடுக்குறேன்னு கொண்டு போய் பணம் கொடுப்பீங்க, அப்புறம் காணாமல் போயிடும். அது திரும்பி வரவே வராது. அவ்வளோ பிரச்சனை போய் மாட்டிக்கிற மாதிரி. ஐயோ வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிஎஃப் பணம் இப்படி ஆகிப்போச்சு. ஒரு ஃப்ரெண்டு வந்து திருமணத்துக்கு வாங்கிட்டு போவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிடுவார். பணத்தை வந்து நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா வராது வராது வராது. ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருதுன்னு வைங்க, வராத பணம்லாம் வரும். எப்போ கொடுத்த பணம்லாம் இப்போ வரும். எந்த நண்பர் உங்களை வந்து வேணான்னு துரத்துறாரோ அவர் வந்து உங்கள் காலில் விழுவார். அதுதான் சிம்பிள் லாஜிக், கேல்குலேஷன் தான். உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது, வக்கரகதியில் இருக்கா, நார்மலாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். சரி, இப்படி ஒரு ப்ராப்ளம் ஓடின்னு இருக்கா,
இப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் போக போகிறார். எப்போ 27ஆம் தேதி ஒரு 45 நாளுக்கு உங்களை வந்து பயங்கரமாக வச்சு செய்ய போகிறான்னு சொல்லலாம். 3ஆம் இடம் அப்படின்னா மனசு, 3ஆம் இடம் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க, 3ஆம் இடம்னா கைகள், 3ஆம் இடம்னா இளைய சகோதரன் அல்லது சகோதரிகள். இவங்க அத்தனை பேருக்கும் பாதிப்பு, இவர்களால் பாதிப்பு, இவர்களால் நம்ம வீட்டில் சண்டை, கையில் அடிபடுறது, ஸ்க்ராட்ச் ஆகிறது, விரல்கள் அடிபடுறது. புதன் வீடாக இருக்குல்ல, விரல்கள்லாம் பேசிக்கலாம் அடிபடுறது, கதவு ஓப்பன் பண்ணும்போது கையை உள்ளே விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது வேணும்னு நீ ஃபஸ்ட்டு போறியா நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னான்னு சொல்லி ஒரு ஈகோ கிளாஷில் முந்தி அப்புறம் வண்டி வீலிங்லாம் நடக்கும் சல்லுன்னு அந்தரத்தில். கடகத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க, இந்த நான் நீங்கள் ஈகோ விட்டா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா சமாச்சாரம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இளைய சகோதரன் சகோதரிகள் எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாதிப்புகள், வண்டி வாகனங்களில் விபத்துகள், ஆக்சிடென்ட்டு. சில பேருக்கு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிரும். அப்புறம் பிரபுதேவா மாதிரி இப்படி ஆட்ட வேண்டியதுதான். அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல விஷயத்துக்காக நம்ம கம்யூனிகேஷன் போனால் தப்பாக போய் காதல் விழுகும். அதாவது ஏதோ நல்லதுக்காக போய் சொல்கிறேன் சார் இப்போ அப்படின்னு சொல்ல போனால் இது ஏன்டா நீ சொல்கிறேன்னு சொல்லி அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் வலிக்கும் போது தான் தெரியும் என்ன வலியில் நீங்கள் இருக்கீங்க. மெயினாக ஆண்களால் தொல்லை, ஃபோனில் பேசுகிறது, ஃபோனில் சம்மந்தமே இல்லாமல் யாரெல்லாம் நிச்சயதார்த்தம் ஆகிடுத்தோ நான் என் ஃப்ரெண்டு தானே, என் வருங்கால ஹஸ்பண்ட் தானே, என் வருங்கால ஒய்ஃப் தானேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பைத்தியமாக பேசி இருக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி நடந்துடும். ஃபோனில் பேசுகிறது தயவுசெய்து ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து அமைதியாக நிறுத்திட்டா பெட்டர். சில பேர் நான் ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான அதிகாரி டிராஃப்ட் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வெளியே போன்றுவாங்க. இப்படிலாம் நடக்கும். இந்த ஜாப்லேருந்து வெளியே போகிற அளவுக்கு வந்து பிரச்சனை, சண்டை. ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக கைகள் கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விரல்கள் சார்ந்த விஷயங்கள், லிகமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி ஜாதகத்திலே வக்கரான்னு வைங்க, இப்போ நீங்கள் விற்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய அருமையான வீடு விற்றுருவீங்க. உங்கள் தம்பிக்கு கல்யாணமே நடக்காமல் பல வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சுன்னா இப்போ ஒரு அருமையான துணை கிடைக்கும், கல்யாணம் ஆகிடும். அந்த சனி வக்கரமாக இருக்கணும் ஜாதகத்தில். இல்லைன்னா மீனத்துலேயோ கடகத்துலேயோ ரிச்சிகத்துலேயோ இருந்ததுன்னா நடந்துடும், பட்டுன்னு நடக்கும். எதிர்பார்க்கல சார், திடீர்னு நடந்துடுத்தோ அப்படிம்பீங்க. மிக முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமாக இருக்கும். ஆனால் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி சர்வீசஸில் வேலை செய்கிறவங்க, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு, அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் துறைகளில் இருக்கக்கூடியவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, எந்த அளவுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணுமோ அந்த அளவுக்கு கவனமாக போகணும். ஏதோ இடத்துல உங்கள் வீட்டில் நோட்டீஸ் வருங்க, அது கோர்ட்லேருந்து வரக்கூடிய நோட்டீஸாக இருக்கலாம், விஜிலன்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய நோட்டீஸாக இருக்கலாம், இல்லைன்னா போலீஸ் உங்கள் வீட்டுக்கு கதவு தட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத என்னுடைய ஒரு 4-5 மாதத்துக்கு சுத்தமாக சரியில்லைங்கிறதான் உண்மை. பொறுமை பொறுமை பொறுமை, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகிறது அவசியம். ஆனால் கோபம் சும்மா வரும். அது இப்போ ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி கோபம் என்பது எனக்கு வைஃபை மாதிரிங்க, லைட்டாக டச் பண்ணால் போகிறோம் லைஃபை வந்துடுங்கிற மாதிரி பயங்கர கோபம் வரும். அதை தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? உக்ர நரசிம்மர் வழிபாடு, 2 லைன் ஸ்லோகம், 12 ராசிக்கும் ஒரு சிம்பிள் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் மாதிரி வேலை செய்யும். ஒரே உச்சகட்ட வலி சார், தாங்கவே முடியல சார், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேதனையை சங்கடத்தை அப்படியே தீர்க்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம், 2 லைன் ஸ்லோகம், நரசிம்மருடைய ஸ்லோகம். சம்சரிஷ்டம் தன முபயம் சமாகிருத மஸ்மப்யம் தத்தாம் வருணஸ்ய மன்யுஹு பியம் ததா நா ஹிருதாயேஷு க்ஷத்ரா வ பராஜிதா அபநிலயந்தாம். அவ்வளோதான். இந்த 2 லைனை வந்து தொடர்ந்து நம்ம பட்டணம் பண்ணோம், சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு 5-6 மாதத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்ம அவன் எவனாலையும் மாற்ற முடியாது. இப்போ கை அடிபட்டு 4-5 ஃப்ராக்சர் ஆக போதுன்னா ஒரு ஹேர் லைன் கிராக்காக இருக்கும், சின்னதாக அடிபடும். சில பேருக்கு சின்னதாக அடிபட்டு ஒரு 2 நாள் மட்டும் அந்த டிஞ்சர் போட்டால் சரியாயிடுங்கிற மாதிரி நடக்கலாம். அதுக்கு பகவானுக்கு அந்த பிராப்தம் உண்டு. அதாவது பகவான் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல்களுக்கு பலன் உண்டு. இப்போ டைம் பீரியட் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். மெயினாக யாரெல்லாம் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்களாம் கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகள் யார் இருக்கீங்களோ கவனமாக இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இபி டிபார்ட்மெண்ட்டு,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பொறுமை பொறுமை பொறுமைன்னு தான் கடகத்துக்கு சொல்ல முடியும். ஸோ இதனால நரசிம்மர் ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். மன வருத்தங்கள் தீரும். பிரச்சனைகள் பெருசாக வந்தாலும் பனி போல விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம் இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறது. எங்கே? அஷ்டமத்தில் வக்கரம் அடைகிறது. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், 10,000 இட்லி வேணும். சாம்பிளுக்கு ஒரு 100 இட்லி மட்டும் இப்போ கொடுங்க, நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னா 10,000 இட்லிக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் 10,000 இட்லியா அப்படின்னு நினச்சி போய் அந்த 100 இட்லி கொடுத்துட்டு என்ன சொல்லுவான், அட்வான்ஸ் இவ்வளோ பெரிய வேணும், இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் வேணும்னா எனக்கு கமிஷன் வேணும்னு சொல்லுவான். சரி போனால் போட்டோன்னு சொல்லி 10,000 இட்லி தானே வரப்போதில்லை அப்படின்னாலும் ஒரு 500 கொடுங்கண்ணா, 500 வாங்கிட்டு 500 கொடுத்து 100 இட்லியும் கொடுத்துட்டு எங்கடா போனான்னு அவன் காணாம போயிடுவான். இந்த மாதிரி நம்பி கழுத்த இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க. வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். வேலைகளில் அடுத்த 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக வருவாங்க. எங்கிருந்துனா வரீங்க நீங்களாம்? டிசைனாக பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்தணும்னு வரீங்களான்னு கால் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் பிரிகிற அளவுக்கு இருக்குது, ஒன்றும் சொல்கிறக்கே இல்லை. மாமியாருடைய ஹெல்த் பயங்கரமாக பாதிக்கும். ஜாதகத்திலே சனி வக்கரம்னா இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும், ரொம்ப நல்லா நடக்கும். எந்த வீட்டில் மாமியார் எதிராக இருந்தாங்களோ இப்போ 2 பேரும் சேர்ந்து அருமையான படத்துக்கு போயிட்டு வருவீங்க. சனி வக்கரமாக இருந்ததுன்னா வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு 3 வேலை, 3 லைனப், 3 ஆஃபர் சேரும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். வேலையில் எந்த அரியர்லாம் வராமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ சேரும். ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய அரியர் சார், பாக்கி சார் வரல சார், அது இப்போ வரும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லைன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, ஒரு 5 லைன் அடி பழிச்சு எடுத்துரும். அந்த மாதிரி தான் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு இப்போ செவ்வாய் உட்கார போகிறார். ராசி லக்னத்தில் செவ்வாய் கேது சேர்ந்ததுனால வீட்டில் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். சண்டை சச்சரவு, சில பேருக்கு ஸ்டிச்சு, சில பேருக்கு ஹிச்சு எல்லாம் நடந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார போகிறார். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பாக ஆண் மகனினால் பாதிப்பு. இருக்கிற பல்லெல்லாம் தட்டி விட்டு புதுசாக பல்லெல்லாம் வைப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடக்கும், 100% நடக்கும். மெயினாக கிச்சனில் இருக்கக்கூடிய பைப்பு பாதிக்கும். அந்த பைப்பை தூக்கி போட்டு புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி நடக்கும். மோட்டார் வாகனங்கள் அதெல்லாம் பிரச்சனை ஆகும். நல்லா தான் ஓடிட்டு இருந்தது, திடீர்னு நின்று போச்சு, அப்படி புதுசு மாற்றுறது. ஒரே வேலையை 2 தடவை 3 தடவை செய்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் இதிலெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டீசெண்டாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இதை விட்டால் டிவோர்ஸ் வரைக்கும் போகும். ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, வாக்குவாதம், பிரச்சனை. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு விஷமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விஷமாக இருக்கும். தயவு செய்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை நாமே குவெஸ்சன் பண்ணிக்கணும். ஜாதகத்தில் சனி வக்கரம்னா இப்போ சண்டை போட்டால் காரியம் நடக்கும், சண்டை போட்டால் பணம் வரும், சண்டை போட்டால் இப்போ மாறாத ஹஸ்பண்ட் மாறுவான், மாறாத ஒய்ஃப் இப்போ நல்லபடியாக மாறுவாங்க, நல்ல இணக்கமாக மாறுவாங்க. எந்த இடத்துல சண்டை போடணுமோ அந்த இடத்துல சண்டை போடணும், எந்த இடத்துல போடக்கூடாதோ அந்த இடத்துல போடக்கூடாது. இது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது? உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு டென்டிஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். நீட் எழுதி கிளியர் பண்ணி உட்காந்துருக்கீங்க, இப்போ டென்டல் காலேஜில் சேருவீங்க, இஎன்டி காலேஜில் சேருவீங்க. இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் இப்போ நமக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. ஜல்லி, மணல், கட்டுமானம், ஹார்ட்வேர், இந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஏதாவது கடை வச்சுருந்தீங்கன்னு வைங்க. அந்த கடை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ நீங்கள் நல்லவன் தானேன்னு சொல்லி நீங்கள் பணம் கொடுத்தீங்க, எல்லோரும் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அவ்வளோதான். பயங்கரமான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக தான் இருக்கணும். உங்கள் ஹெல்த் ரொம்ப கவனம். சாப்பிடக்கூடிய உணவில் லைட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லி லைட்டாக ஒரு 2 மோர் மிளகா மட்டும் சாப்பிட்டுக்கிறேங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியதுதான். நிற்காமல் போகுதுங்க அப்படின்னு போய் சொல்லுவீங்க. அதனால் இந்த மிளகா மேட்டர்லாம் வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் முருகன் பெயர் கொண்ட ஆட்கள் இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக நல்லதும் நடக்கும், அவர்கள் மூலியம் தான் கெட்டவும் நடக்கும். பொதுவாக ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு பொறுமையாக இருக்கமோ, குடும்பத்தில் சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கோ அவ்வளோ நல்லது. பணமே பத்தாது, பணம் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பம் பத்திரம் பத்திரம் பத்திரம். என்ன பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் சால்வ் ஆகும்? ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நாம் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும்.
முகத்தை பார்க்கணும், முருகனுடைய முகத்தை பார்க்கணும், கன்னங்களை பார்க்கணும், கண்களை பார்க்கணும். சாக்ஷாத் கண்ணில் அப்படியே தீபாராதனை காட்டும் பொழுது அந்த தீபமும் முருகப்பெருமானுடைய முகமும் ரெண்டும் கலந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் பண்ணுங்க. சிம்மத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் சூப்பராக இருப்பீங்க. முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 4-5 மாதத்தில் சத்தியமாக நடக்கும். நான் விட்டே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கான். இப்போ உட்காந்துருக்கூடிய நிலைமை அடுத்த 1.5 மாதத்துக்கு சுத்தமாக டைம் சரியில்லை. அதுதான் உண்மை. சனி வக்கரம்னா 80% வந்து கெட்டதான் பண்ணும். ஏன்னா ஜாதகத்தில் 80% ஆஃப் த பீப்புள், 80% மக்களுக்கு வந்து சனி வக்கரமாக இருக்காது. நேர்கதியில் சனி இருக்கும். யூரின் போகிற இடத்துல பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனை, சில பேருக்கு பைல்ஸ் இஷ்யூ, சில பேருக்கு ஹெல்த் ஒரே பிரச்சனை, யூடிஐ. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் அடுத்த 1.5 மாதம் இருக்கப்படுது. சொத்து பத்துக்களில் பிரச்சனை, அப்பா வந்து வாகன விபத்து ஏற்படலாம், சில பேருக்கு வண்டி வாகனங்களில் உங்களுக்கே ஆக்சிடென்ட் ஆகலாம். ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். எதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கரெக்டுன்னு நம்ம நினச்சிருக்கோமோ அது பச்சையாக தப்புன்னு தெரியும். ஒன்றுமே பண்ண முடியாது. சிக்கிட்டு தவிப்போம். அப்பா எப்படா இந்த கைதிகளுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா விலங்கு, இந்த விலங்கு எப்படி கையிலேருந்து வெளியே வரும்னு தெரியலையேன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கடத்தில் இந்த காலகட்டங்களில் அடுத்த 1.5 மாதத்துக்கு நீங்கள் உட்கார போகிறீங்க. ஒரு பெண் மூலியமான அவதி நம்பி நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஆனால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. மெயினாக இளைய சகோதரன் சகோதரிகள், மூத்த சகோதரன் சகோதரிகள் எந்த ஃபார்மில் இருந்தாலும் பாதிப்பு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, பஞ்சாயத்து, தோட்டம் தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர், தேங்காய் மாங்காய் தோட்டம்லாம், அதிலலாம் பிரச்சனை ஆகும். ஒரு பெண் மூலியமான பாதிப்பு, களவு போகும், இதெல்லாம் நடக்கும். சரி, அதை விட்டுட்டோன்னு வைங்க. ராசி லக்னத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார போகிறார். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரம் அப்படின்னா, மீனத்திலையோ கடகத்திலையோ விருச்சிகத்திலையோ உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்குது, இல்லைன்னா மீனத்தில் வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு செம்ம டைமுங்க, செம்ம டைம். ஏன் சொல்கிறேன்னா, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, போஸ்டிங் கைக்கு வருவது, அரசியலில் சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். அதுவே வக்கரமாக இல்லைன்னு வைங்க, வண்டி வாகனங்களில் விபத்து, கணவன் மனைவிக்குள்ள போர், பிரிவு, மிகப்பெரிய சண்டை, நிறைய பிரச்சனைகள், அண்ணன் தம்பினால் பிரச்சனை, தலையில் அடிபடுறது, சில பேருக்கு கைகள் அடிபடுறது, இரத்த கொதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது, ஹெல்த்தில் பிளாக்ஸ் ஏற்படுறது. வீட்டு முன்னாடி சூப்பராக வீடு கட்டி வச்சுருப்பீங்க, ஒரு அருமையான பிரிட்ஜு போகும், பிரிட்ஜுக்கு முன்னாடி ரோடு இருக்கும், தோண்டி போட்டுருவாங்க, வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் ஆகிடும். ஒரு 6 மாதத்துக்கு இது எப்படா மூடுவான்னு தெரியாமல் கஷ்டப்படுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். எப்படிங்க நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் கிரகங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணும். கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்லது கன்னி லக்னங்களில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அடுத்த 1.5 மாதத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, விட்டு போன ஒர்க்கு பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சார், இந்த ஆட்டோவோட கண்ணாடி திருப்புனா எனக்கு எப்படி சார் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்புறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பாருங்கள், நடக்கும். புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பல விதங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் ஜாதகத்தில் இதுக்கு பிராப்தம் இருக்கா, இப்போ டைம் கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். அதாவது ஒரு வெறி, கோபம், உள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கம், வருத்தம், இது எப்படியோ அவங்க மேலே பகையை தீர்க்கணும்னு சொல்லி பல பேர் கிளம்புவாங்க. மெயினாக ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, இல்லைன்னா பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர், இந்த மாதிரி நபர்களுக்கு பிரச்சனை வரும். மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏதோ நல்லதுன்னு நினச்சோன்னா இப்போ பண்ண. அதே மாதிரி இப்போ டைம் போய்ட்டு 2ஆம் குழந்தை ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ நடக்கும். சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில். சனி வக்கரமாக இல்லைன்னா அப்போ குழந்தைக்கு பாதிப்பு, 2ஆம் குழந்தைக்கு ஹெல்த் பாதிப்பு, உங்கள் வயிறு பிரச்சனை வரும், கால் பிளாடர் சர்ஜரி, வயிறு சர்ஜரி, அந்த குழாயில் பாதிப்பு, இல்லைன்னா அந்த யூசோஃபகஸ் கெனாலில் பாதிப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபுல்லாக அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எதையும் சாப்பிட முடியாது, வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இந்த பிளான் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னி ராசியில் பிறந்தரக்கூடிய நபர்கள் அடுத்த எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இந்த டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணால் இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகும். மெயினாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு பண்ண லைஃப் அவ்வளோ நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா எப்போ போகணும், சனிக்கிழமை அன்னைக்கு போகணும். சனிக்கிழமை அன்னைக்கு போய்
செவ்வந்தி பூ அதில் ஒரு மாலையை கட்டி போட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்யும் பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும், நிறைய மாற்றங்கள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். இது ஒரு 4-5 மாதத்துக்கு மாறும். ஆனால் தயவுசெய்து கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பெறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 2.5 மாதத்துக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி வக்ரம் அடையுது. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அடுத்த 1.5 மாதத்துக்கு பணம் போய் ஏதாவது வேஸ்டான விஷயத்துக்கு செலவு பண்ணுறது, 2-3 தடவை ஒரே விஷயத்த பண்ணுறது. ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக யூரினரி பிளாடர், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், கிட்னி சார்ந்த விஷயங்கள், கழிவுகள் போகக்கூடிய பாதை, வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் 2-3 தடவை ஏதாவது இடித்து வேலை பார்க்குறது, இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் வந்து வாங்கி அது பழுதாகிறது, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சார்ந்த விஷயங்களாகட்டும். மெயினாக பெண்கள் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட முகப்பகுதிகளில் பாதிப்பு, சில பேருக்கு வந்து பல்லு இல்லை முகத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து சரி பண்ணுறது, ஒரு பெண் மூலியமான அவமானம், பெண்கிட்ட சிக்கிக்கிறது, மாட்டிக்கிறது, இது எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆட்டத்தை காமிக்க போகுதுன்னு சொல்லலாம். சரி, அது ஒரு விதத்தில் இருந்தாலும் 8-12 கூடிய பாவங்கள் இருக்கிறதுலே மோசமான பாவங்கள். அது ரொம்ப முக்கியமாக 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார போகிறார். எவ்வளோன்னா கரெக்டாக ஒரு 45 நாட்களுக்கு 27ஆம் தேதி ஜூலைலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 டேஸ்க்கு அது சனியுடைய வக்கர பார்வையிலையும் இருக்க போகிறது. இப்படி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? மறைவு பகுதிகளில் பாதிப்பு, அண்ணன் தம்பியுடைய இழப்பு, இல்லைன்னா கணவருடைய ஹெல்த்தில் பாதிப்பு. சில பேருக்கு இந்த மூலம் மறைவு பகுதின்னா எனி கைண்ட் ஆஃப் மறைவு பகுதி, அதில் சின்னதாக சர்ஜரி ஏதாவது பண்ணுறது, மெயினாக விபத்துகளில் முக்கியமான நபர்களை இழப்பது, ஏதாவது கேஸ் ஒன்று நடக்கிறது, கேஸ் ஆகிறது. எந்த மாதிரி கேஸ்ன்னு சொன்னால் மெயினாக நிலப்புலன்கள் சார்ந்த கேஸில் போய் மாட்டிக்கிறது, மெயினாக வண்டி வாகனங்கள், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பிரிவுகள், இது எல்லாமே நம்ம ஒரு 4-5 மாதத்துக்கு சுத்தமாக சரியில்லை, ரணகலமாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக மீனத்தில் இருந்ததுன்னா இது எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறும். வராத பணம், வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, முக்கியமாக வராது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. இன்சூரன்ஸ் பணம் வர்றது, ஃபாரினில் கோர்ட் கேஸ் ஏதாவது ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா சால்வ் ஆகிறது, ரொம்ப நாளாக தீராத மருத்துவம், தீராத வலி. அந்த ஒரு கலகலப்புன்னு ஒரு படம்னு எனக்கு தெரிஞ்சு இந்த விமல் ஆக்டர் நடிச்சிருப்பார். அவன் பின்னாடி இருந்து ஒரு 2 பேர் காலை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான், முன்னாடி வந்து வண்டியில் உட்காந்துருப்பார். பட்டக்கன் சவுண்டு வந்து டே பல வருஷமாக போகாத வழி இப்போ சரியாக போச்சுறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் சம்பவங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக இந்த கிரெடிட் கார்டு தோஷம், கிரெடிட் கார்டில் வந்து உரைச்சி பெருசாக பிரச்சனை ஆகி தீரவே மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இப்போ தீர்ந்து போகும். யாருமே நம்ம கூட சேர மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ மாறும். இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். டயரு, அப்புறம் இன்ஜின், இதெல்லாம் வந்து பழுதாகக்கூடிய வாய்ப்புகள். தூக்கி போட்டு பூசு மாற்றிடுறது பெட்ரு. மினிமம் ஒரு 2 நாளாக ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்குது. ஒரு 3-4 மாதத்தில் மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள், அது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் 2 மாதத்துல இதெல்லாம் நடக்கும். ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மெயினாக ஃபுட்டு, சுகர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய சண்டை, வாக்குவாதம் சம்மந்தமே இருக்காது, எதுக்கு சண்டை போட்டேன்னு தெரியாது. உட்காந்து மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் அந்த மகாபாரத போர் மாதிரி ஓடும். எப்படாது முடியும்னு உட்காந்துருப்போம், அந்தளவுக்கு பிரச்சனை. சில பேர் சொல்லவே முடியாமல் ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். துலாம் ராசி நண்பர்கள் இல்லை துலாம் லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா கால் பாதங்களில் அடிபடுவது, ஏதாவது ஊசி குத்துறது, இல்லையா இப்போ இடிச்சுக்கிறது, கேட்டில் ஏதாவது இடிச்சுக்கிறது. நான் சொல்கிறதுனா சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான். அதேமாதிரி சில பேர் வந்து நடக்கும்போதே கல் குத்தி அது பங்க்சர் ஆகிறது, ஆணி பெருசாகிறது, இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன சர்ஜரிலாம் பண்ணுற மாதிரி வரும். துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு ஸ்தானம் கிடையாது. ஃபஸ்ட்டு மோசமான ஸ்தானம் 8ஆம் இடம், அதிலே போய் உட்காந்துருக்கான் சுக்கிரன். ஆனால் உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் பிரச்சனையாகும். அதை விட்டு நான் எடுத்துகிட்டு 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்க போகிறேன். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி பேட். எப்படி பார்த்தாலும் சனியின் பார்வையில் ரொம்ப முக்கியமான 2 கிரகங்கள் மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்கு.
ஸோ மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது, பார்த்துக்கணும். என்ன பண்ணணும்? சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு முடிந்தால் சுவாமி மலைக்கு போய் அங்கேருந்து நடைபயணமாக அந்த சுப்பிரமணியனை பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இது ஒன்று தான் உங்களுக்கு மன சந்தோஷம். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, எதிர்பாராத பணம், வராத பாக்கிகள், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு லக்கு ஒன்று மூலியமாக நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வர்றது, ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து பணம் வராமல் இருக்கிறதுனா அது இப்போ வர்றது, ரொம்ப முக்கியமான நட்பு எதிராக இருந்ததுன்னா அது நமக்கு சாதகமாக மாறுவது. ரேஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துன்னா அவனே கூப்பிடுவான், அவனே கூப்பிட்டு சார் முடிச்சுக்கலாம், பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே வேணான்னு சொல்லி உட்காந்து ஒரு ஆடிட்டர் மூலியமாகவோ இல்லை ஒரு நண்பர் மூலியமாகவோ உட்காந்து பேசி அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கிறது, பல சங்கடங்கள் வந்து நிவர்த்தியை கொடுக்கறது, மெயினாக வேறு ஊருக்கு போகிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, இல்லைனா புதுசாக ஒரு இடம் மாறுறது, நமக்கு ரொம்ப சந்தோஷமான இடமா இருக்கிறது, மெடிசனில் காலேஜில் சீட்டு கிடைக்கும், வேறு ஏதோ ஊரில் காலேஜ் சீட்டு கிடைக்கும், அங்கே போய் தெரியாத புரியாத அறியாத இடங்களில் போய் உட்கார்றது, அது நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வீட்டை விட்டு பிரியறது, இதெல்லாம் வந்து நல்லதுக்காக பிரியும், கெட்டதுக்காக பிரிய மாட்டோம். படிப்புக்காக அறிவுக்காக செலவு பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறது, ஏதாவது பழசு ஓடிட்டுனா தூக்கி போட்டு புதுசு மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நான் அதுக்கு முன்னாடி சொன்னிருக்கக்கூடிய பலன்கள்லாம் நடக்கும், வர்த்திக்கும். சுப்பிரமணியன் வழிபாடு தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் வரக்கூடியவங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருக்க போகிறான். அதே மாதிரி 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துக்க போகிறான். அடுத்த 1.5 மாதத்துக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பாதிப்புகள் கொடுக்கும். ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சுகர் இன் எனி ஃபார்ம் அருமையாக இருக்குது சார், குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன் சார், செம்மையாக இருந்தது சார், இந்த புளிப்பு ஜிலேபி சார் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் தான். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை, உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை, ஒரே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைம் பீரியட் ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, மீனத்திலே சனி வக்கரமாக இயல்பாகவே ஜாதகத்தில் இருக்குது. 96, 97 பிறந்தவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 66, 67 பிறந்தவங்க, அவங்களுக்குலாம் இப்போலாம் கோல்டன் டைம், செம்ம ஆட்டம், பயங்கரமாக இருக்கும். என்னென்னா புதுசாக வேலை ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகம், வியாபாரம், பட்டை கலப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது செவ்வாய் போய் உட்காந்துருக்க போகிறார். அப்போது மெயினாக கணவன் மனைவி யாரெல்லாம் கணவனுக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும், சனி வக்கரமாக இருந்ததுங்கிறான். இப்போ 96, 97 அந்த டைமில் பிறந்த பல பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகும், பல பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கும், பல பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பல பேருக்கு வீடு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. எந்த எதிரி பார்த்தனா அறுவடை எடுத்து வெட்டுறேன்னு சொல்கிற ஆள் வந்து இப்போ வந்து கட்டி பிடிப்பான் அவங்கள, அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அபாரமாக இருக்குது. சனி வக்கரமாக இல்லைன்னு வைங்க, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கால் முட்டி அடிப்படும், தீக்காயங்கள் எடுப்பலாம், விளையாடும் போது ஏற்படலாம், டான்ஸ் ஆடும்போது சுழுக்கலாம், இல்லைன்னா கீழே விழுக்கலாம், ட்விஸ்ட் ஆகலாம், கிக்கர் ராடு வந்து முட்டில் அடிக்கிறது, இந்த மாதிரி பல விதங்கள் அவங்க வந்து பிரச்சனை கொடுக்கும். மெயினாக எந்த நண்பன் நம்ம நினச்சிருக்கோமோ அவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது, கேஸ் ஆகிறது, அவரோட பிரச்சனைக்கு நம்ம போய் பிரச்சனை மாட்டிக்கிறது, நம்மளுடைய பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து ப்ரமோஷன் வருதோ இல்லையோ நம்ம டிமோஷன் ஆகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறது, ப்ரமோஷன் போய் சந்தோஷமாக போனால் அங்கே போனால் அங்கே உட்காரதெல்லாம் கன்னிவெடியாக இருக்கும், என்னடா அது தெரியாமல் வந்துட்டோம் போல் இருக்கேன், பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் இப்படி ஒரு நிலைமை நடக்கும், பனிஷ்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் ப்ரமோஷனாக இருக்கும், ஏண்டா அது வந்தோன்னுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 மாதத்துக்கு ஒன்றும் சரியா இல்லை. எந்த பதவிகள் இருக்குமோ அந்த பதவிகள்லேருந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டு நீங்கள் காலியாகிற மாதிரி இருக்குது, இருக்கிற பதவி போகிற மாதிரி இருக்குது நிலைமை. ஏதாவது கிளப்பில் இருக்கீங்க, பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை மாட்டுவீங்க. அதனால் உட்காந்து பஞ்சாயத்தெல்லாம் முடிக்கிற மாதிரி வரும், சண்டை போடுற மாதிரி வருது, அந்த சண்டையில் நம்ம சைடு தப்பு இருக்கிற மாதிரி ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த பிஹெச்டி தீசிஸ் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆட்டம், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க, கலவரத்தில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுவும் விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல குழந்தைகள் யாரெல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, டர்க்கி, இஸ்ரேல் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கீங்களோ, மெயினாக இந்த சைடு டுவர்ட்ஸ் கம்போடியா, மலேசியா, தாய்லாந்து, இங்கெல்லாம் ஏதாவது படிக்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை,
தப்பான ஆட்கள் கூட தொடர்பு, இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் போய் உட்காந்துருக்கிறது 7ஆம் இடத்துல. எதுலேயுமே போய் மாட்டிக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. இந்த டைம் பீரியட் சனி வக்கரங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இட்ஸ் அன் அலர்ட். நான் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி இருக்குது, நீங்கள் கவனமாக இருக்கேன்னு. எப்படின்னா இந்த மாதிரி கோச்சார பலன்கள் வந்து நீங்கள் என்ன இல்லைனாலும் 45% வேலை செய்யும். ரொம்ப கவனத்துக்குரிய காலகட்டம் தான். என்ன பண்ணால் சால்வாகும்? உங்களுடைய வலதுபுறம், உங்கள் வீட்டுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று என்ன பண்ணலாம்? சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணலாம், அபிஷேகத்தை கொடுத்துட்டு வரலாம். எள்ளு சாதம் பண்ணி நாம தானம் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், சனி வக்ரம். இருக்கிற லோன் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு லோன் வாங்குறது. லோன் வாங்கினா கூட பரவாயில்ல, லோன்னு சுத்த விட்டுருவோம். அதுக்கப்புறம் கேட்ட விஷயத்தையே 2 தடவை கேட்கறது. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் வயிற்றுல பிரச்சனை கொடுக்கறது, மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் லேடி மூலியமாக பிரச்சனை. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஒரு ஹாய் சொன்னேன், உடனே அந்த பொண்ணு கொண்டு போய் HR கிட்ட போட்டு கொடுத்துச்சு. ஹாய் சொன்னதுக்கே அந்த பொண்ணு வந்து எனக்கு ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு விரோதமாக. தப்புன்னு தெரியும், அந்த பொண்ணு பண்ணுறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் இந்த ஒரு பாதிப்புகள். இது எப்போனா இப்போ பண்ணியிருக்க மாட்டோம், எப்போ எதாவது பண்ணியிருப்பீங்க, அது பிரச்சனை. சில பேருக்கு வயிற்றுல பிரச்சனை, சில பேருக்கு உணவில் பிரச்சனை, சில பேருக்கு இருக்கிற பொசிஷனில் பிரச்சனை. மெயினாக பயங்கரமான ட்ரபிள். எல்லாத்துலேயுமே எதிரி மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அதுவும் ஒரு லேடி மட்டும் எப்பவுமே நம்ம மேலே எதிரியாக இருக்கிற மாதிரி. மெயினாக அத்தை சித்தி யார் இருந்தாலும் அவங்க ஹெல்த்தில் பிரச்சனை, அவங்கனால நமக்கு பிரச்சனை. சுத்தமாக மனோதிடமே உரையிற மாதிரி பிரச்சனை. உபஜயஸ்தானங்களில் பொதுவாக சுக்கிரன் போய் மாட்டின்னு இருக்கும்போது அடுத்த 1.5 மாதத்துக்கு பட்டு மோசமாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணி பாட்டில் எடுத்து குடித்தேன் சார், வயிற்றுல போச்சு, சுத்தமாக உடம்பு சரியில்லை சார்னு சொல்கிற மாதிரி நிலைமை. அதுவும் மெயினாக செவ்வாய் போய் உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அது சனியோடைய வக்கர பார்வை. தொழிலில் பயங்கர அடி தடி சண்டை சச்சரவு அளவுக்கு போகும். ஒரு அவ்வளோ ப்ரெஷர், ஒரு டாஸ்கை முடிக்கவே முடியாமல் கஷ்டப்படுறது. மெயினாக காலேஜில் வேலை செய்கிறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்கிறவங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, கலைஞர்கள் யார் இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்திருந்து அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், மேக்ஸு, கணக்கு, கலைஞர்கள், வித்தைக்கு காரகன்னு சொல்லக்கூடிய புதன் எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அடுத்த 1.5 மாதத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஒருவேளை அந்த கலைஞருடைய பேர் வேல்முருகனா இருந்ததுன்னா 100% பிரச்சனை ஆகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், பேங்கிங், கேஷியர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி எந்த ஒரு இதில் பண்ணாலும் கண்டிப்பாக பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கு. சனி வக்கரமாகவே இருந்துன்னு வைங்க, அருமையான வேலை கிடைக்கும். தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய குழந்தைகள், தனுசு ராசியில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு மெரிட்ல சீட்டு கிடைக்கும். அபாரமான சீட்டு, நல்ல தொழில். சும்மா போனால் உடனே லோன் கிடச்சிரும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அட கடவுளே, நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி நடக்குதுன்னு. திருச்செந்தூரில் பிளேஸ் ஆகும். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கும். உங்களால் நம்பவே முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியல சார்ங்கிற அளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய பாராட்டுகள், மன சந்தோஷம், எல்லாமே தொழில், வேலை, அந்தஸ்து ரீதியாக நடக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய நபர்கள் மாமியாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம கர்மம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படும். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டைம் பீரியடில் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகப்பெரிய மாற்றம். அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, மனசு மாறும். கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கத்தில் வராது. துஷ்டனை கண்டால் தூர விலகு கிடையாது. துஷ்டன் நம்ம பக்கத்தில் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் கெட்டிகாரத்தம். ஸோ தனுசு லக்னத்தில் பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கப்படுது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம், வேலை ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்டில் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கால் கவனமாக இருக்கணும், கால் முட்டிகள் கவனமாக இருக்கணும். சின்னதாக அடிப்பட்டது, ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன் சார், பாஸ்டில் பார்த்தோன்னா பெருசாக லெகமெண்ட் அவுட் ஆயிடுச்சு சார், இது போய் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம்னா ஃபேமிலியே வந்து சுச்சுவேஷன். அதாவது எப்படின்னா அப்பாவுக்கு பல் மருத்துவம் பார்க்குற மாதிரி, அப்பாவுடைய முகத்தில் பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி, மனைவியுடைய ஹெல்த், செஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒரு விதமான ஆங்கிளில் அது பாதிப்புகள் கொடுக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால குழந்தை பிறப்பு தள்ளி போகலாம் குழந்தைகளுக்கு, உங்கள் பசங்களுக்கு. அதுக்கு ஏதாவது மருத்துவம் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த டைம் பீரியட் வந்து பேசிக்கலாக நிறைய பகைகளை பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்குங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
இப்போ சனி வந்து வக்கரமாகுது. சனி வக்கரமாகுதுன்னு முகத்தில் சிரிப்பு எனக்கு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலனா உபஜயஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ராசி அதிபதி வக்கரம் அடையும் பொழுது ஹெல்த் பாதிக்கும். கழுத்து பகுதி, கைகள் சார்ந்த விஷயங்கள், சுளுக்கு மெயினாக இப்போ நல்லாவே இருக்கும், திடீர்னு அப்படியே இந்த வாயு பிடிங்கிற மாதிரி பிடிச்சிக்கும். இந்த கழுத்து இப்படி திரும்பவே முடியாது, இப்படி இப்படி திரும்பிட்டு இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும். இன்னொன்று பஞ்சமஸ்தானத்தில் இப்போது சுக்கிரன் போய் உட்காந்துருக்கு. பஞ்சமஸ்தானம்னா என்னென்னா இந்த லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட் பேசிக்கலாக. அப்போ என்னென்னா நிறைய ஜலதோஷம், நிறைய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், நோய் எதிர்ப்பு சக்தியின் பாதிப்பு. மெயினாக குழந்தைகளுக்கு தான் அதிகமாக அட்டாக் ஆகும். ஜுரம் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக மருந்து மாத்திரை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதனால் பிரச்சனை? இன்ஃபெக்ஷன். சின்னதாக ஒரு சாக்லேட்னு சாப்பிடும், அப்படியே ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 4-5 நாளுக்கு ஒரு தடவை மாற்றி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லணும். இப்போ இது கரெக்டாக இருக்கா? இது பாதிப்புகள் இல்லையா? இது ஒன்றும் இஷ்யூ இல்லையா அப்படின்னு கேட்டால், சனி வக்கரமாகவே இருந்ததுன்னு வைங்க, மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ மீனத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, சூப்பர் டைம்னு சொல்லலாம். எந்த விஷயத்த உங்களுக்கு வரலையோ, எந்த வீடு வாங்க முடியலையோ, எந்த வீட்டை பார்க்குறீங்களோ 1.5 மாதத்தில் முடிச்சுடுவீங்க. 1.5 மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வீட்டுக்குள்ளே கிராபரேஷன் பண்ணிட்டு போயிடுவீங்க. பளிச்சுன்னு நடக்கும். நம்பிக்கையே இருக்காது. ப்ரப்போஸ் பண்ணிங்க, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிடுச்சு. பை டிஃபால்ட் மீனத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா அந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த பொண்ணே வந்து பேசும், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லும். ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமே கிடையாது, இணக்கமே கிடையாது, தாம்பத்தியமே கிடையாது சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் சனி வக்கரமாக மீனத்தில் இருந்ததுன்னா இப்போ எல்லாமே செட்ரைட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான டாக்டர் நமக்கு கிடைப்பார். நம்ம ஹெல்த் மருத்துவம் வந்து கரெக்டாக செட் ஆகும். பல நன்மைகள் நடக்கும். 1-2லாம் கிடையாது, பல நன்மைகள் நடக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் குழந்தைகளுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். ஜலதோஷம், கோல்டு, இன்ஃபெக்ஷன்ஸு, யூரினரி பிளாடரு, சந்தோஷம் கெடுற மாதிரி விஷயங்கள், மைண்டு தப்பாக போகிறது. திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத காதல் வயப்படுது. சனி வக்கரமாக இருந்தால் இந்த கள்ளக்காதல்லாம் பெருசாகும். தயவுசெய்து புரிஞ்சுங்க, மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஹெல்த்து மெயினாக டிசிப்ளினில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. சனி வக்கரமாக பார்வை 45 நாளுக்கு பார்க்குது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் போர். எப்படி சூரியனுக்கும் சனிக்கும் போகிறோ அந்த மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து அடிதடி சண்டை அளவுக்கு போகும். சில பேருக்கு அடிவயிறு, கிட்னி ஸ்டோன், சம்டைம்ஸ் இந்த மோஷன் பாதிப்பு, சில பேருக்கு இந்த பைல்ஸ், பெஸ்டுலா, சம்டைம்ஸ் ஃபீஷர்ஸ், இதெல்லாம் வரும். சில பேர் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாயத்து பெருசாகிடும். இது எப்படா முடியும்னு உட்காந்துருக்கணும், நம்மள முடியாமல் உட்காந்துருக்கும். ஆனால் பை டிஃபால்ட் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ கேஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து அந்த லேண்டு உங்களுக்கு வந்துடும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நட்பு உருவாயிடும். அப்பாவை பார்ப்பீங்க, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். மெயினாக அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை, வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் தான் மிக 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 அதிகமாக இருக்கும். சனி வக்கரமாக இருந்ததுன்னா அப்படி தான் நடக்கும். அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன், அதெல்லாம் வந்து தள்ளி போயின்றதுன்னா அதெல்லாம் இப்போ நடக்கும். பட் சனி வக்கரமாக இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் அடி வாங்கும். கோவிலுக்குன்னு போவோம் சார், ஒரு பெரிய ஒரு கோவிலுக்குன்னு போவோம். கோவிலுக்கு போகிற இடத்துல பிரச்சனை, வண்டி வாகனங்களில் விபத்து. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த சகுனங்கள் நமக்கு சொல்லும். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை நான் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கும். அதையும் தாண்டி நம்ம போவோம். ஆனால் பார்த்தா அங்கே எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம போல வேலையை விட்டுட்டு சந்தோஷமே இல்லாமல், மனசு திருப்தியே இல்லாமல், மனசாந்தியே இல்லாமல் ஏண்டா போனோங்கிற நிலைமை வந்துடும். தான தர்மம் பண்ணக்கூடிய நன்மைகளில் பாவம் சரி, ஒரு கோவிலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அன்னதானத்துக்குன்னு பணம் கொடுப்பீங்க. அத்தனை பேருக்கும் வயிற்றால போகும். கேட்டால் நீங்கள் தான் அது காரணம்ன்றவாங்க. இது என்னடா வம்பா போச்சு, நான் தானம் பண்ணுறது. இந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு உருவாயிடும். உள்ளு உணர்வே தப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். சனி வக்கரமாக இருந்து டைரெக்டாக பார்வை பலத்தில் இருக்கும்போது அடுத்த 40 நாள் 50 நாளுக்கு அந்த உள்ளுணர்வுகள் தப்பாக மாறி எடுத்துன்னு வைங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. லாங் ட்ராவல் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறவங்களாம் கவனமாக இருங்க. தனியாக வண்டி வாகனங்கள் நீங்களே ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே உங்களுக்கு கோவப்படுறதோ இல்லை ஆக்கிரப்படுறதோ, நான் பார்த்துக்கிறேன்னு போகிறதோ, இதெல்லாம் பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர நல்லது பண்ணாது. இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்கன்னா அவன் யதார்த்தமாக ஏதாவது சொல்லியிருப்பான், உடனே வந்து சண்டை போடுறது. என்ன நீ டீஸ் பண்ணுறியா, ரேக்கிங் பண்ணுறியான்னு சண்டை போடும். ஒரு லெவலுக்கு போய் நீ எந்த ஜாதின்னு கேட்குற அளவுக்கு போய்டும்.
இதெல்லாம் வேணாங்கிறேன் நான். எந்த லெவலுக்கு நீங்கள் அமைதியாக போய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த ஒரு 4-5 மாதம் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். மெயினாக ஏதோ இடத்துல அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் மூலியமாக சண்டை சச்சரவுகள் நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம், ஆனால் அதுவே வேறு மாதிரி மாறி. டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜட்ஜாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீதிபதிக்கு பாதிப்பு உண்டு. ஜுடிஷியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு உண்டு. ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு உண்டு. யாரெல்லாம் சான்சலர் வைஸ் சான்சலர் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. மெடிசின் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆர்தோ டாக்டர்ஸ்க்கெலாம் பிரச்சனை உண்டு. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். இப்போ என்னென்னா நம்ம பார்க்கவே மாட்டோம், நம்ம தலை மேலே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல எது இடிஞ்சிருக்குன்னு, அப்புறம் தான் தெரியும். அதை கீழே விழுகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம தப்பிச்சிருவோம். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அடுத்த 5 மாதத்தில் பார்ப்பீங்க. சார் நான் நினச்சி கூட பார்க்கலாம் சார், நூல் இலையில் நான் தப்பினேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். மெயினாக இந்த தண்டவாளங்களில் போகக்கூடியது, இல்லைன்னா பிரிட்ஜு மேலே போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் மகரத்துக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ முக்கியமாக இந்த டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். என்ன பண்ணால் இதை சால்வ் ஆகும்? ஆஞ்சநேயர் தான். நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்க பிரச்சனைகள் இருக்காது. அதாவது நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, இது ஒரு யூகனை செய்யக்கூடிய சக்தி ஒன்று இருக்குது உங்ககிட்ட. இது கரெக்டு, இது தப்புன்னு ஸ்ட்ரெயிட் அப்பட்டமாக தப்பாக தான் இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டெசிஷனில் நீங்கள் போகக்கூடாது, மற்றவங்களுடைய டெசிஷனில் போனால் தான் பெட்டர். இப்போ R&D பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஃப்ளைட்டு பைலட்டு, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜஸ்ட் செகண்டில் நம்ம தப்பிக்கக்கூடிய நிலைமைகளோடு இருக்கும். தப்பிச்சோன்னா சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ ஆஞ்சநேயருக்கு நீங்கள் 2 லைன் ஸ்லோகம். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மஹேத். 2 லைன் ஸ்லோகத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். 100% லைஃப் மாறும். இந்த பெரிய பிரச்சனை பூகம்பம் நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இயல்பாகவே அமையும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் 4ஆம் இடம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகஸ்தானம்னு சொன்னாவே சுகத்துக்கு காரகன் சுக்கிரன் தான். சுகம்னாவே வீடு. வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. எத்தனை நாளைக்கு? கிட்டத்தட்ட 135 டேஸ்க்கு. அதுலேயும் அடுத்த 1.5 மாதத்துக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. நெஞ்சு ஃபுல்லாக சளியாக கோத்துக்கும், பேக் ஃபுல்லாக வலி உயிர் எடுத்துரும். நல்லாவே இருப்போம், சுகர் கபார்னு அப்படியே ஏறிடும். சம்டைம்ஸ் வக்கரமாக இருக்கும்போது சுகர் அப்படியே டவுன் ஆகிடும். என்ன நடக்குன்னே தெரியாது. அம்மாவோட ஹெல்த்து போட்டு படுத்தி எடுக்கும். அடுத்த 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரி கதியில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் ஒரே விஷயம். இன்னொன்று, எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாது. எந்த சொந்தத்தை நீங்கள் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், பொண்ணானவன் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அந்த சொந்தமே உங்களுக்கு பின்னாடி குத்துவோம். முதுகில் குத்தக்கூடிய சொந்தங்களை நீங்கள் இப்போ பார்ப்பீர்கள். அதாவது என்னென்னா, எவன் வந்து பிரச்சனை பண்ணுவான், எவன் உண்மையானவன், எவன் பொய்யானவன் இப்போ தெரியும். 4ஆம் இடம்னா சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய கண்ணில் படும். நம்மளுடைய செயற்கை சவகாசங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம். வக்கரம்னா அது வக்கரம் தான், டவுட்டே கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பேச்சு, நம்ம செயல்திறன் சரியில்லை. சில டைம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது தான் பெண்கள் மெயினாக மேமோகிராம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு செஸ்ட்டில் ஏதோ ஒரு சின்ன கட்டி இருக்குது, அது எடுத்துட்டா பெட்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நடக்கும். ஸோ கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்திலேயே செவ்வாய் போய் உட்காந்துருக்காரு, சனி பார்வையில் உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும். நிறைய பேருக்கு அடி வயிற்றில் பாதிப்புகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஆகலாம். மெயினாக இந்த டைம் பீரியடில் வீட்டில் புரட்சிகரமாக நம்ம நடந்துக்கலாம். ரெபல் மாதிரி நம்ம மாறலாம். சில பேர் போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகலாம். அடுத்த 4-5 மாதத்தில் நடக்கலாம். சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையே இல்லாத பஞ்சாயத்தில் நம்ம போய் முன்னிருந்து யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நம்ம முன்னிருக்கிற மாதிரி இருக்கலாம். நமக்கு வரக்கூடிய கோபம் ஏன் வருதுன்னே தெரியாது. குடும்பத்தில் பிரிவு ஏற்படக்கூடிய நிலைமைகளுக்கு தள்ளப்படுவோம். ஆனால் 2ஆம் இடத்துல சனி வக்கரம். சுத்தமாக நம்ம கிட்டத்தட்ட நம்ம மனசில் சாந்தியே போயிடும். ஏன்னு கேட்குறேன்னா, ராசி லக்னத்திலே ராகு வந்து உட்காந்துருக்கான். திரிகோணத்தில் குரு இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாலும்
ராசி லக்னத்தில் ராகு உட்காந்து 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்து புதன் வீடாக இருக்கும் பொழுது நம்ம ஒன்றுமே பண்ணிவிடும். ஃபினான்ஷியலாக பிளாக் ஆகிடும். ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு தெரில சார், ஏதோ ஒரு கோபத்தில் நான் பண்ணிட்டேன், லாஸ்ட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுது அப்படிங்கக்கூடிய நிலைமை வரும். அதனால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பிரிவு மட்டும் கிடையாது, ஹெல்த்லேயே கை வைக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். அதாவது எதுவுமே நம்ம தட்டி கழிக்க முடியாது. இரவு நேரத்தில் பயணம், ரொம்ப கீழே இறங்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவது, அதெல்லாம் ரொம்ப தள்ளி போய் அது வேணான்னு சொல்ல விட்டுறது பெட்டர். அது ஒரு 1000 கோடி நம்ம கொடுத்தாலும் சரி, அது வேணாம், அது தப்புன்னு தெரிஞ்சால் அதை விட்டுறணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க. மெயினாக பல் பாதிப்பு, சில பேருக்கு இந்த கண் பாதிப்பு, உபாதைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது. ஸோ கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? ஒரே ஒன்று தான், முனீஸ்வரன் வழிபாடு. முனீஸ்வரன் வழிபாடு பண்ண லைஃப் மாற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா கருப்பு சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள், துஷ்ட சக்தியை நம்ம பக்கத்தில் வராமல், நம்ம மைண்டை துஷ்ட சக்தி பக்கத்தில் போகாமல் மாற்றி கொள்வது நல்லது. வாயில் வர வார்த்தை கேட்கவே முடியாது, ரடபடக்குன்னு இருக்கும், ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. கும்பத்தில் தயவுசெய்து பேசுகிறவங்க அடுத்த 4 மாதத்துக்கு குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இது மட்டும் பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல நான் வேண்டிக்கிறேன். ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, செம்ம டைம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், போலீஸில் நீங்கள் பிளேஸ் ஆவீங்க, விஜிலன்ஸில் பிளேஸ் ஆவீங்க, இன்கம் டேக்ஸில் பிளேஸ் ஆவீங்க. எதிர்பாராத தம்பி அல்லது அண்ணன் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸு தீர்ப்பாகும். உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு விஷயம் முடிப்பீங்க. மிரட்டி ஒரு காரியத்தை சாதிப்பீங்க. நிறைய பேருக்கு அலுவலகத்தில் ஒரு ப்ரமோஷன், எதிர்பாராத ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத லேண்டே வராதுன்னு நினச்சிருப்போம், அந்த லேண்டை முடிச்சிருவோம். லேண்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை டப்புன்னு முடிச்சிருவோம். ஹிரண்யா ப்ராப்ளம் சரியாயிடும், அப்பெண்டிசைட்டிஸ் சரியாயிடும். எப்படி நடக்குன்னே தெரியாது. சில பேருக்கு ரொம்ப நாளாக அந்த மூல வியாதியில் கஷ்டப்படுறவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க, ஆயுர்வேதா கொடுத்தாங்கன்னு சாப்பிடுவீங்க, டக்குன்னு சரியாயிடும். ஃபேமிலி பிரிஞ்சிருக்கும், இப்போ உட்காந்து பேசினீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. என்ன நடக்குன்னே தெரியாது, இதெல்லாம் நடக்கும். ஸோ 2 8 பாவங்கள் தனப்பிராப்தத்தை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும். ஆனால் சனி வக்கரமாக இருக்கணும். மீனத்தில், கடகத்தில், ரிச்சிகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு நடந்துடும். அவ்வளோதான், செம டைமாக மாறும். ஸோ இப்படி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் எங்கே? உங்கள் ராசி லக்னத்திலேயே வக்கரம். லக்னம் என்றால் தலை விதி, எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், நீங்கள் யார் என்று அறியப்படக்கூடிய ஒன்று. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம யாராக இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எது கரெக்டு, எது தப்பு. ராசி லக்னத்துக்கு சனி வராருன்னா வேலை, தொழில், அந்தஸ்துகள், உத்தியோக, வியாபாரம், கல்யாணம், காதல், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் டேக் ஆஃப் ஆகும். ஆனால் அந்த சனி வக்கரம் பெறும் பொழுது, ஒருவேளை நீங்கள் 96, 97 பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, அல்லினா 66, 67 பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சஷ்டியுப்த பூர்த்தி, பீமரத்த சாந்தி, அது மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம், குழந்தை பிராப்தம், கடல் கடந்து போவது, பூர்வீக சொத்துக்கள் வருவது, மன சந்தோஷம் அடைகிறது, மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுப்பது, இது எல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு 4-5 மந்த்ஸில் என்னென்னலாம் நடக்கவே நடக்காதுன்றதா சார் எனக்கு நடந்துருச்சு சார்ன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் அப்படியே டப்புன்னு நடக்கும். 1 மாதத்தில் நடக்கும். லைஃப் இப்படிலாம் நடக்குமான்னு நம்ம ஆச்சரியக்குறியாக இருப்போம். ஆனால் சனி வக்கரமாக இல்லாமல் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள்? தலைவலி, வேதனை, டென்ஷன், ரணகலம், எண்ணங்கள் தப்பாக போவது, சண்டை போடக்கூடிய நேச்சர், பழைய விஷயங்கள் என்னென்னா பண்ணமோ அதெல்லாம் இப்போது நோண்டி நம்ம சண்டை போடுறது, தப்பான எண்ணங்கள், தப்பான பேச்சு, எல்லா வார்த்தைகளும் ஆப்போசிட்டாக இருக்கிறது, மண்டை வலி, அசதி, நிறையா சுற்றுறது, நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும், மறதி ஜாஸ்தியாக இருக்கிறது, வண்டி வாகனங்களில் போகும்போது ஏதாவது மறந்து விட்டு வந்துடுறது, சம்டைம்ஸ் கீழே விழுகிறது. லக்னம் 7ங்கிறது என்னென்னா சம சப்தம ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு பாதிப்பு வந்தால் 7ஆம் இடத்துக்கும் பாதிப்பு வரும், 7ஆம் இடத்துக்கு பாதிப்பு வந்தால் லக்னத்துக்கும் பாதிப்பு வரும். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, வாக்குவாதம், ஆக்சிடென்ட்டு, பிரிவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 2வது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எது இருந்தாலும் சரி இந்த டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. அது சரியில்லைன்னா சரியில்லை, அது டவுட்டே கிடையாது.
ஏதோ நல்லது பண்ணிடுவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு இறங்கி பண்ணோன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான், டவுட்டே கிடையாது. ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். 3ஆம் இடம்ங்கிறது தொண்டை உபாதைகள், கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள். காதுக்குள்ளே பயங்கரமாக சீ கோத்துக்கும், காதில் சர்ஜரி பண்ணுற மாதிரி. சம்டைம்ஸ் தொண்டை வந்து கட்டிக்கும், அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க, ரம்பம் போட்டு அறுக்கிற மாதிரி தொண்டையெல்லாம் வலிக்கும். ஏன்னா தலையில் வந்து குளிச்சோன்னா நீர் அப்படியே உள்ளே கோத்துக்கும். இதெல்லாம் மீனத்துக்கு நடக்கக்கூடிய அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இது நடக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. நிறைய பேர் உடனே கமெண்ட்டில் வந்து வேறு பொழப்பே இல்லை, நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அது நடக்குது. இது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், அந்த எச்சரிக்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பச்சை தண்ணியில் குடிக்கிறது டெய்லி எந்திரிச்சு, வயசாச்சுன்னா கொஞ்சம் அது தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். சின்ன குழந்தைகள் இருந்தீங்கன்னா அது மாதிரி என்னென்ன ரூட்டில் இருக்கோம், நம்ம டிசிப்ளின் என்ன, யார் கூட சேர்றோம், எந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட நிலைமைகளில் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், ஜாலியாக இருக்க முடியாது, புரியுதா? அதனால் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருக்கும்போது நண்பருங்க, அருமையான நண்பருங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. நம்பிக்கையே கிடையாது, கோவிந்தாய் போயிடும். நம்ம எதுவுமே சொல்கிற நிலமையில இருக்காது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்கிறது தான் முக்கியம். இந்த டைமில் நான் எவனும் வேண்டாம், ஃப்ரெண்டே வேண்டாம். ஸோ இதிலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை சனி ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது, மீனத்திலே இருந்தது, கடகத்திலே இருந்தது, விருச்சிகத்திலே இருந்ததுன்னா உங்களுக்குலாம் செம்ம டைம். இப்போ மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும், பயங்கர புகழ் இருக்கும். அந்த சந்தோஷம் எதனால் வரும்னா நல்ல நட்பு உருவாகும், நிறைய பேருக்கு காதல் கைகூடும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் எப்படா ஆகும், கல்யாணம் எப்படா ஆகும்னு உட்காந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமேசிங்காக இருக்க போகிறது. மருத்துவர் வரலாம், ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர் வரலாம், அரசாங்க உத்தியோகி வரலாம், ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய நபர்கள் வரலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். முருகன் பெயர் கொண்ட நபர் நமக்கு கணவனாக வரலாம். எப்படி நடக்கும்னே தெரியாது, இதெல்லாம் நடக்கும். லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மன சங்கடங்கள் தீரும், மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேதனைகள் நிவர்த்தி ஆகும். சின்னதாக போனங்க சார், ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க, சாப்பிட்டேன், இப்படி ஆகிப்போச்சுங்க சார்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். தப்பான எண்ணங்கள், தப்பான சேர்க்கைகள், அவசியம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையிடாமல் இருக்குது. நிறைய பேர் இப்போ என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது மொபைலை கீழே போட்டுறது, மொபைல் தண்ணிக்குள்ளே போட்டுறது, என்னமோ பண்ணுறோன்னு போய் அதை துடைச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப முக்கியமாக தொண்டை உபாதைகள், வயிறு உபாதைகள், அல்சர் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியத்திலையும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்திலையும் அதி கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, என்ன பண்ணால் சால்வ் ஆகும் சார், அதை சொல்லுங்கள் சார். பரிகாரம் தான், பிராயச்சித்தம் தான் முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை திருச்செந்தூருக்கு, இப்போ தான் குடமுடக்கு பண்ணியிருக்காங்க, 48 நாட்களுக்குள்ளே போனீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு அந்த நாளுக்கு இருக்கக்கூடிய அதே புண்ணியம் உங்களுக்கு வரும். 48 டேஸ்க்குள்ளே போகணும், ஒரு மண்டலம், அப்படி இல்லைன்னா 108 நாட்கள். அதுக்குள்ளே போய் அந்த முருகப்பெருமான மனசார தர்ஷனம் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய விபூதியை கொண்டு வாங்க, டெய்லியும் வச்சுக்கன்னு நல்லா இருப்பீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்களில் பிறக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.